ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு காரக்குழம்பு நம்ம வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை. நம்ம இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், தக்காளி, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், வெல்லம், பட்டை வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, அடுத்ததான் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெந்தயம். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய் பால், பெருங்காயம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி செஞ்சால் அதை விட சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளியும் பூண்டு இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே எண்ணெயிலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வறுபடட்டும். அடுத்ததாக உரித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 15 ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். அதை இது கூட நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மீன் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நான் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து காரக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம 5 கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மணத்தக்காளியும் பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தேங்காய் பாலில் ஒரு 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டு காரக்குழம்பு நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சூப்பரான மெத்தடில் ட்ரை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.